சின்ன வயசுலேருந்தே இந்த தஞ்சையில் உள்ள பெரிய கோயில்கள் எல்லாம் சுற்றி பார்ப்பேன். எஸ்பெஷலி பெரிய கோயில் வந்து எனக்கு ரொம்ப அந்த கோயிலில் விசிட் பண்ணுறதுல ரொம்ப ஆர்வம் அதிகம். ஏன்னா அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை வந்து எப்படி அவங்க எழுப்புனாங்க, என்ன மாதிரியான டெக்னீஷியன்ஸ் அப்போ இருந்தாங்க, என்ன மாதிரியான டூல்ஸ் யூஸ் பண்ணாங்க, எப்படி இவ்வளோ பெரிய கன்ஸ்ட்ரக்ஷனை வந்து 216 அடிங்கிறது வந்து சும்மா இல்லை இல்லையா, அவ்வளோ பெரிய பிரம்மாண்டத்தை எப்படி உருவாக்குனாங்க அப்படிங்கிறதுலாம் எனக்கு சின்ன வயசுலேருந்து பற்றின யோசனைகள்லாம் அதிகமாக இருந்தது. அதை வந்து இப்போ நான் ஏஐ மூலயமா வந்து நான் கற்பனைகளை வந்து என் கற்பனைகளுக்கு நான் உயிர் கொடுத்துருக்கேன். நாங்கள் இப்போ அப்கமிங் ப்ராஜெக்ட் வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா, தஞ்சை பெரிய கோயில் மட்டும் இல்லை, மிக தொன்மையான கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னா கல்வெட்டுகள் இருக்கும். அது எல்லாம் சங்ககால இலக்கிய கல்வெட்டுகளாக இருக்கும். நம்மளால் வந்து அதை படித்து புரிஞ்சிக்க முடியாது. அதுக்குன்னு சொல்லி தனி ஆசிரியர்கள் வரணும். தமிழ் ஆசான்கள் வந்தால் மட்டும்தான் அதை வந்து படிக்க முடியுமே தவிர்த்து, ஒரு நார்மல் மனுஷனானா இப்போ இருக்கிற நடைமுறை தமிழை வச்சு நம்மளால் அதை படிக்க முடியாது. ஸோ இது ஏஐ வந்துட்டு அந்த பண்டைய கால தமிழை வந்து, அந்த இலக்கிய தமிழை வந்துட்டு இப்போ நடைமுறை தமிழுக்கு அது கன்வெர்ட் பண்ணி நமக்கு ஒரு அவுட்புட் கொடுத்ததுன்னா எல்லாத்துக்குமே படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். எல்லாமே அந்த கோயில் கல்வெட்டுகளை பற்றி தெரிஞ்சுக்கலாம்.